ராசிக்கார நண்பர்களே, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு ஆளக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசியில பிறந்தவங்க கோவப்படுவாங்க, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சவங்க, குடும்பத்துக்காகவே வாழ்றவங்க, இதெல்லாம் தெரியும் சார், இதெல்லாம் நார்மலுங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தெல்லாம் திரும்பி பார்க்கறது கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. கஷ்டத்தினால நிறைய கற்றுக்கிட்டவங்க அதிகம். அது வந்து கிரகத்தினுடைய ஒரு அடையாளம். நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு அதுலேருந்து நீங்கள் திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து கிரகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். கேது திசையில் உடலை பற்றின பயம் வரும், சனி திசையில் வாழ்க்கையை பற்றின பயம் போயிருக்கும், பண விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காகவே இந்த கிரக பயிற்சிகள் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை அதுக்கப்புறமேல நினச்சி கூட போக முடியாது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து அடுத்த தசாப்திகள் அப்படி மறந்து மாறி இருப்பீங்க. ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனால் ஆளப்படக்கூடிய ராசியை கருதப்படுதுங்க. ஜோதிட மரபுகளின்படி இந்த ராசிக்காரங்க தன்னம்பிக்கையாகவும் தலைமைத்துவமாகவும் கௌரவ உணர்வாகவும் மற்றும் பிறரை வழிநடத்தக்கூடிய திறன் கொண்டவர்களாகவும் கூறப்படுறாங்க. இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக ராசி மட்டும் தீர்மானிக்காது. இது பொதுவான ஜோதிட விளக்கமாகவே பார்க்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ராசிக்காரங்க இப்போ எதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? சிம்ம ராசிக்காரனோட குணாதிசயம் என்ன? அவன் குணத்தினால தான் அவன் கஷ்டப்படுறானா, இல்லை கிரகத்தினால அவன் கஷ்டப்படுறானா, இல்லை அவன் ஜாதகத்திலே கட்டம் சரி இல்லையா, இல்லை எதனால் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? ஒன்னே ஏதாவது பொறிவிக்க போனால் காத்தடிக்குது, சொந்தக்காரனோட போனால் அவனே வச்சு செய்கிறான், தெரிஞ்சவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினா அவன் இருக்கிறத கந்திஷ்டி பார்த்தே பல இது பிரச்சனை பண்ணி விட்டு மாட்டேங்குது. குடும்பத்தில் இருக்கிறவனே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டேங்கிறான். தாய் தந்தையரே இரு மகன்களை வேறுபாடு பார்க்குறாங்க. தொழிலுக்கு போனால் நஷ்டத்தை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இஎம்ஐக்கே சரியாக போயிடுது. கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கழுத்து நரிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அதை நினச்சா தூக்கம் வரமாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் கடன்லாம் தீர்ந்தா தானே நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியம் அதுக்கு மேலே டென்ஷன் பண்ணுது. என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு உட்காந்தா நீ தான் அதுக்கெல்லாம் காரணம்னு தலை மேலே தூக்கிட்டு ஒரு கருத்து சொல்ல இருந்துடுறாங்க. எப்படி சார் அதை வந்து வெளியே வருது? என்னதான் பலன், என்னதான் பண்ண முடியும்? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பிறந்தா நல்லது பிறக்குங்கிறாங்க. குரு பயிற்சி எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு? எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த பயிற்சி நடந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்போ நாம் சொல்கிறது சிம்மராசியினுடைய முழுமையான பலன்கள் சொல்ல போகிறோம். சிம்மராசியில் 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேர் 10 கோடி பேருக்கு மேலே சிம்மராசியில் இருப்பான். அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது நடந்துருமான்னா 60% தான் நடக்கும். ஏன் மீதி 40% பொய் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால், மீதி இருக்கிற 40% நீங்கள் வந்து ராசியில் மட்டும்தான் சிம்மமாக இருக்கீங்களே தவிர உள்ள தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, இது மாதிரி பல விஷயங்கள் வேறு இருக்குது. ஸோ அதற்கு தகுந்தாறு போல தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா விஷயமே இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். சரி சார், இதெல்லாம் எங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ராசி பலன் கேட்டு தெரிஞ்சுக்க. இப்போ நான் முழுமையாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான பண்புலன்கள்ல ஒரு 2-3 மட்டும் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தைரியம் மிகுந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சிம்மராசிக்காரன் கூட இருந்தா அப்படின்னா அவனுக்கு பயந்துக்கே தேவையில்ல. சிம்மராசிக்காரனே ஒரு பிடிவாதக்காரன், சிம்மராசிக்காரன் ஒரு தைரியமானவன் அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். யாரிடமும் எளிதில் தலை குனிய மாட்டாங்க. யாருக்கிட்டையும் இறங்கி போறவங்க அவசியமே எங்களுக்கு கிடையாது. பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகம். குடும்ப கௌரவத்தை காக்க முயற்சிப்பாங்க. தலைமை பொறுப்புகளை விரும்புவாங்க. அதே போல் நண்பர்களை பாதுகாக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. நேர்மையாக பேசுவாங்க. ஸோ குறைகள் அப்படின்னா சில நேரங்களில் கோபம் அதிகரிக்கலாம். தங்களது கருத்தை மட்டுமே சரி என நினைக்கலாம். பிடிவாதம் காணப்படலாம். பாராட்டு கிடைக்காத போது மன வருத்தம் அடைவாங்க. செஞ்ச விஷயத்துக்கு பாராட்டு கிடைக்கலாம், இவங்க ரொம்ப அப்செட் ஆகக்கூடிய ஆள். அதிக நம்பிக்கை காரணமாக ஏமாற்றங்களை கூட சந்திச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களும் இதற்கு பின்பு நீங்கள் இருக்க போகிற விஷயங்களும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதுவரை அனுபவித்திருக்கக்கூடிய துரோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே பிறரை நம்பி உதவுறவங்க. ஆனால் நெருங்கிய நண்பர்களால் ஏமாற்றம் உங்களுக்கு உண்டு. அதை யார் சொன்னாலும் அடிச்சிக்கவே முடியாது. உண்மையாக இல்லையா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உறவினர்களால் சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. அதே போல் தொழிலில் கூட்டாளிகளால் நஷ்டம் உண்டு. காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இருக்குதுங்க. அது நீங்கள் யோசித்து பொறுமையாக செயல்பட்டால் மட்டுமே தப்பிக்க முடியும். பணம் கொடுத்து திரும்ப வர முடியாத நிலை, அது நண்பனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு மற்றொரு நபராக இருந்தாலும் சரி, இவை அனைவருக்கும் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு சில குணாதிசயங்களுக்கு பொருந்தும். இது சிம்ம ராசிக்கே உரிதான சில விஷயங்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இத்தகைய அனுபவங்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்திற்கான கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லலாம். தற்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? 2026 காலகட்டத்தில் பல சிம்ம ராசிக்காரர்கள் கேட்ட ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். 6 மாதம் ஆச்சு. பண வரவு தாமதமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கடன் அழுத்தம் உண்டாயிட்டு இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்.
தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும். அதே போல் உடல் சோர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மன அழுத்தமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உறவினர்களில் பொறாமை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் எது பண்ணாலும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இருந்தாலும் இனி வரக்கூடியங்களில் நீங்கள் யார்கிட்ட திரும்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரால் திரும்ப உங்களுக்கு ஆபத்து, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சாங்க சிம்மராசிக்காரங்க. ஜோதிட பார்வையில் பார்க்கும்போது வெளிப்படையாகவே எதிரிகளை விட நெருக்கமானவர்களால் தான் உங்களுக்கு ஆபத்து, அவங்கிறத நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது சிம்மராசிக்காரருக்கே உறுத்தான ஒரு விஷயம். பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். பண விஷயங்களில் பழகும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. போலியான நண்பர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிக வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. உங்ககிட்ட அதிக வாக்குறுதிகள் கொடுக்குறவங்ககிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இவங்ககிட்டலாம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. சரி சார், இதெல்லாம் ஓகே. குரு பயிற்சி அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குரு பயிற்சி எப்படி அப்படின்னா 2026 குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. தொழிலில் பதவி உயர்வு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. பணம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பழைய கடன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வருமானம் உருவாகலாம். நிலையான சேமிப்பு தொடங்கலாம். இந்த 3 விஷயங்களும் பண ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா குடும்ப விஷயத்தில் இந்த குரு பயிற்சி பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டுங்க. 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நிலைமை அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பிறந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. குரு பயிற்சி வந்தாச்சு. இன்னும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கல. அப்படிங்கும் போது முதல் 4 மாதம் பொறாமையால் உங்களை சூழப்பட்ட நண்பர்கள்ட்ட நீங்கள் பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் தப்பிக்க முடியும். வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். செலவுகள் கூடுங்க. அடுத்த 4 மாதங்கள்னு பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் வளர்ச்சி உண்டு. பண வரவு அதிகரிக்குங்க. கடைசி 4 மாதங்கள் குடும்ப மகிழ்ச்சி உண்டு. சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் சேரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. சொத்தோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டும் எண்ணம் நிறைவேற வாய்ப்பு உண்டுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் தீர்வு உண்டு. முதலீடுகள் மூலமாக லாபம் அதிகரிக்குங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு ஆவணங்களை சரிபார்க்காம கையெழுத்திட வேண்டாம் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே சரி, சும்மா ஒருத்தர் கேட்குறாங்க சார், ஒரு கையெழுத்து போகிறது கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, எங்கே கையெழுத்து கேட்டாலும் சரி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கூட்டு சொத்துக்களில் கவனம் தேவை. பார்ட்னரோட நீங்கள் கூட்டு சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்க, இல்லை பட்டா ஒரே மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். வண்டி வாகனத்தில் யோகம் உண்டு. 2026 இருசக்கர வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டுங்க. கார் வாங்கும் எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த 6 மாதத்தில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பும் அமையுதுங்க. வாகன பராமரிப்பு செலவு குறையலாங்க. கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் நிதானமாக வண்டி வாகனத்தை ஓட்டிக்கோங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஆனால் அவசர ஓட்டத்தை தவிர்க்கணும். அப்படியே ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஓட்டுறதோ, இல்லை அவசரமாக ஓட்டுறதோ, காரணமே இல்லாமல் நீங்கள் வேகமாக ஓட்டுறது, ஒரு ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறது, இந்த மாதிரி விளையாட்டுத்தன்மையான விஷயங்கள் எதையுமே உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பண்ணாதீங்க. வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பண்ணாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்க. தயவு செய்து போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் மாரி நீங்கள் எது பண்ணாலும் இந்த டைமில் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு ரூல்ஸை மீறினீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து பேசக்கூடிய நபர், இந்த ரூல்ஸ் பண்ணாதவனை பார்த்து நீங்கள் எதிர்த்து பேசக்கூடிய நபர், ஒரு போலீஸ் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி சிம்மராசிக்காரர் இருப்பாங்க. ரூல்ஸ் மதிக்கல அப்படின்னா திருப்பி கேட்கக்கூடிய நபர் நீங்களே ரூல்ஸை மீறும் போது டபுள் மடங்கு தண்டனைகள் உங்கள் மீது பாயறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது அரசாங்கத்தால் மட்டும் இல்லை, அன்றாட ஒரு வாழ்க்கையிலும் சரி. இப்போ ஒரு அவசரமாக நீங்கள் வேகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா அது வேறு. அவசரமாக வேகமாக ஓட்டக்கூடாதுங்கிற ரூல்ஸை மீறி விளையாட்டாவே நீங்கள் வேகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுங்க. சரி சார், இவங்களுக்கு திருமணத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. நீண்ட நாள் தடை நீங்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுது. குடும்ப சம்பந்தம் கிடைக்குங்க.
திருமணமானவங்களுக்கு உறவுல புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்ப மகிழ்ச்சி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சிறிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். என்ன சார் சிறிய கருத்து வேறுபாடு அப்படின்னா, இது மட்டும் நல்லா நோட் பண்ணியாங்க சிம்மராசிக்காரங்க. திருமணம் ஆனவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட லைஃப்பில் இப்போ போயிட்டு தான் இருக்கும். அது இந்த தசாபுத்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இது சிம்ம ராசிக்கு இப்போ காமனாக போயிட்டு உங்களுக்கு தசாபுத்தி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இது காமனாக போயிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இப்போ கூட சமீபத்தில் திருவிழா நடந்துட்டு நீங்கள் பார்த்துருங்க வைகாசி மாதத்தில். ஸோ இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் பார்க்கலாம். செங்கோடு வேலவர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் அங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே முருகருடைய ஆலயமும் இருக்குது. எல்லாமே வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலைகள், முகம் தெரியாது, உடல் மட்டும் இருக்கும். ஸோ அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் கிடையாது. ஸோ மேலேயே உச்சி பிள்ளையார் கோயிலும் இருக்குது. அதில் என்ன பாருங்க, குடும்ப சமேதர்களாக அங்கே காட்சி தராங்க. சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் ஒரே உடலில் ஒரே உயிராக இருக்கிறாங்க. பக்கத்திலேயே வேலவர் கோவில், அதாவது முருகரோட ஆலயம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தூரம் மேலேயே பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலும் இருக்குது. 4 தெய்வங்களும் ஒரே ஆலயத்தில் ஒரே மலை மீது திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, அதை காவல் காக்கிறதுக்கு பாம்பு நாகமும் கீழே இருக்குது. அந்த நாகம் 60 அடி நீளம் கொண்ட நாகம். இன்னைக்கு நீங்கள் படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா 1200 படிக்கட்டு பக்கமாக வரும். அது படிக்கட்டு வழியாக போக முடியல அப்படிங்கிறவங்க அந்த போய் நாகத்தை மட்டும் வழிபட்டு அதுக்கப்புறமேட்டு பஸ் ஏறி கூட நீங்கள் மேலே போகலாம். ஸோ மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் தான் நீங்கள் பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பஸ் ஏறி போகும்போது அந்த கோயில் வாசலே கொண்டு போய் விட்டுறாங்க. கோயிலுடைய பஸ் இருக்குது, நீங்கள் சாமி வழிபட்டு வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், எல்லாருமே போய் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆலயம். ஒரு சூப்பரான வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட முடியும். திருமணமானவர்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாமே போயிட்டு மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களும் அங்கே நடந்துட்டு இருக்கு. குழந்தை இல்லாத தம்பதியினரும் அங்கே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ திருமணமானவர்கள் சண்டை சச்சரவு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருக்காது, கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக அந்த ஆலயம் கருதப்படுது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சரி, சரியான நாளில் அந்த கோயில் வளர்பிறை டைமில் இந்த கோயிலை வழிபட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அமாவாசை டைமில் நிறைய கூட்டங்கள் அங்கே வருது. அங்கே மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காலை நேரத்தில் அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. சில எப்பயாவது ஒரு டைம் தான் அந்த பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நாட்களில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு டைம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்கறது ரொம்ப ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல காலம். குழந்தைகளினுடைய கல்வியில் முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெருமை உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களால் அதிகரிப்பு, அதாவது வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க, அவங்க நண்பராகவே மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கூட்டுத் தொழிலில் கவனமாக இருங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையோடு தான் நீங்கள் செயல்படணும். உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கவனம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரத்த அழுத்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதயம் தொடர்பான பரிசோதனைகள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கண் சோர்வு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, கண் ட்ரைனஸ் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தூக்கமின்மை இருந்துச்சுன்னா நல்லா தூங்கி எந்திரிங்க. மன அழுத்தத்தை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தினசரி நடைப்பயிற்சி நன்மையை தருங்க. ஆன்மீக பலன் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சிவ வழிபாடு ரொம்ப நல்லது, முருகன் வழிபாடு ரொம்ப நல்லது, ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப ஒரு புண்ணியம். மன அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், இதெல்லாம் ஓகே. அடுத்த 12 நாள் எப்படி இருக்க போகுது, அதுதான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணமே. அடுத்த 12 நாள் இன்னும் நிறைய பேர் கேட்கறது தான், சார் இந்த வீடியோ நாங்கள் பார்க்கறதுக்கு காரணமே அடுத்த 12 நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தான் அப்படிங்கிறீங்க. சார், முதல் 3 நாட்கள் தாமதமான காரியங்கள் நகருங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஸ்டடியாக தான் அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். எதிர்பாராத தகவல் உங்களுக்கு கிடைக்கும். 4 to 6வது நாள் பண வர வாய்ப்பு உண்டுங்க. குடும்ப ஆலோசனைகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் குடும்ப ஆலோசனை பண்ணும்போது சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது 7 to 9வது நாளில் புதிய நபர்களை அறிமுகமாவாங்க. தொழிலில் முன்னேற்ற அறிகுறிகள் உங்களுக்கே தென்பட ஆரம்பிக்கும். அடுத்தது 10 to 12வது நாள் தான் மன நிம்மதியவே நீங்கள் பார்ப்பீங்க. பயணம் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. சரிங்க, இந்த மொத்தமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பிறந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு. அதற்கு பிறகு குரு பயிற்சி வரப்போகுது. தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு 1 மாதம் பக்கமாக ஆக போகுது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் முன்னேற்றம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
பணவரவு உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சொத்து சேர்க்கை, சொத்துமே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தையரோட சொத்து உங்களுக்கு நிலைக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவரோட சொத்து வந்து பிரச்சனை இல்லாத சொத்துக்களாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வம்சாவளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சொத்துக்கள் சேர்க்கும் போது கவனமாகவும் நல்ல சொத்துக்களாக சேர்க்கறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக வாகன யோகம் உண்டு. ஒரு வண்டியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து எப்படி ஒரு 5-6 வண்டியாவது வச்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பணபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து நீங்கள் இருப்பீங்க. அதே போல் குடும்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் நினச்சி கவலையப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் மாறும். இந்த காலகட்டத்தில் திருமணம் மற்றும் குழந்தை தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும். அதனால் தெய்வ வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் இந்த முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட விளக்கம் சொல்லுதே தவிர மற்றபடி உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை செக் பண்ணால் தான் முழுமையாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் பண விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கோப கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். மற்றும் நெருங்கியவர்கிட்ட தேர்ந்தெடுத்து நம்புவது ரொம்பவே முக்கியம். உழைப்பும் சரியான முடிவுகளும் இணைந்தால் 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சோ சார் அதே ஒரு மோசமாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 மாதத்தை விட்டுருங்க. அடுத்த இந்த 6 மாதம் 2026 ஆண்டு பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையும். அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் உங்களோட குலதெய்வம் ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு சிம்ம ராசி அப்படின்னா சிங்க முகம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியும். ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப நல்லது. அதே போல் நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நரசிம்மர் இருக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார். 2 தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் போய் வழிபடும்போது ஓம் ஆஞ்சநேயரை போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி, அதே மாதிரி ஓம் நரசிம்மரை போற்றி, ஓம் நரசிம்மரை போற்றி, ஓம் நரசிம்மரை போற்றி அப்படின்னு வழிபடுங்க. ஓம் அகோபில நரசிம்மரை போற்றி, ஓம் அகோபில நரசிம்மரை போற்றி, ஓம் அகோபில நரசிம்மரை போற்றின்னு வழிபடுங்க. அது நல்லது. அதே போல் ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி, ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி, ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி அப்படின்னு வழிபடுங்க. இது தைரியத்துக்கும் பணவரவுக்கும் உதவக்கூடிய ஒரு தெய்வங்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வங்களாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மட்டும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.